இயேசு கிறிஸ்து சும்மா இல்லை, 12 அப்போஸ்தலர் 12 சீசர்களை ஆண்களை செலக்ட் பண்ணி கூடவே கூட்டிட்டு திரிந்ததுக்கு. இன்னைக்கு நிறைய என்ன பண்ணுறான், நாங்கள் ஊழியம் செய்கிறோம், கூட போகும்போது யார் வாலிப பிள்ளைகளையா கூட்டு திரியிறது. கடைசியில் பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார தூண் காரிக்கு போக வேண்டியது. ஏங்க சர்ச்சை விட்டு வேற சர்ச்சுக்கு போகிறீங்க? எங்கள் பாஸ்டர் நல்லா தான் போயிட்டு இருந்தார், ஊழியத்துக்கு போகும்போது நல்லா வாலிப பிள்ளைகளாக கூட்டு போனார். பிள்ளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பாஸ்டர் கண்ட இடத்துல கை வைக்கிறாரு. வாலிப பிள்ளை தலைமையில கை வைக்கிறதவே நிப்பாட்டணும். இன்னொருத்தர் சொன்னார் பாருங்க, கரெக்டாக ப்ளவுஸ் இல்லாத இடத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு எங்கள் பாஸ்டர். அதனால பெண்களை சொல்கிறது, ஒழுக்கு மரியாதையாக ப்ளவுஸை கையில் எந்த அளவுக்கு இறக்கி போடணுமோ, கழுத்தை எந்த அளவுக்கு ஏற்றி போடணுமோ ஏற்றி போடணும். நீ நினைக்கிற பாஸ்டர்னு உள்ளே இருக்கிறது யாருக்கு தெரியும்? தாவீதுக்குள்ள கிரியை செஞ்சு அதே விபச்சார ஆவி தான் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? பாஸ்டரே அங்கே அதுக்கு இடம் கொடுத்துட்டா, நீ ஏமாத்திரம் சபைக்கு போகும்போது சால் இல்லாமல் போகிறது. அங்கே அந்த ஆவி தான் கிரியை செய்யும், அங்கே அந்த ஆவி தான் இருக்கும். சபைக்கு வரும்போது ஒழுக்கமாக எப்படி ட்ரெஸ் கொடுத்தணும், ஆண் எப்படி ட்ரெஸ் கொடுத்தணுமோ பெண்ணும் அப்படி தான் ஒழுக்கமாக இருக்கணும். மற்றவனை என்டைஸ் பண்ணுற அளவுக்கு, மற்றவனை தடுமாற பண்ணுறவளுக்கு இருந்துச்சுன்னா உன்னை புரிஞ்சுக்க, உனக்கு ஒரு வேளை ஆண்டவர் லைஃப் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் உன் முதிர் வயது நாசமான ஒரு காலமாக தான் இருக்கும். உன் முதிர் வயது உனக்கு நிம்மதியாக இருக்காது, முதிர் வயது உனக்கு சமாதானமாக இருக்காது. நம்மளுடைய வாழ்க்கையில்